வெல்கம் டு கைடிங் ஸ்டார் ஆன்லைன் டியூஷன் சென்டர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 10th சயின்ஸில் ஃபிசிக்ஸில் சாப்டர் 1 லாஸ் ஆஃப் மோஷன் அதில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் பார்ட் 2 வந்து உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேட்டிங் எஃபெக்ட் வரைக்கும் பார்த்தோம். ஒரு ஃபோர்ஸோட ரொட்டேட்டிங் எஃபெக்ட் வரைக்கும் பார்த்தோம். இப்போ அந்த ரொட்டேட்டிங் எஃபெக்டோட இன்னும் டீட்டெயிலாக வந்து மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்ட்டு ஒன்று பார்க்க போகிறோம். மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆர் ஆக்சிஸ். நம்ம ஏற்கனவே ஒரு டோர் வச்சு வந்து நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் ரொட்டேட்டிங் எஃபெக்டில். அதாவது ஒரு எட்ஜு வந்து அட்டாச் ஆகிருக்கும், அதுக்கு இன்னொரு எட்ஜில் தான் வந்து டோரோட ஹேண்டில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் வந்து அதை ஓப்பன் பண்ணவும் நமக்கு க்ளோஸ் பண்ணவும் முடியும். அந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் இந்த மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் மூலயமா தான் வந்து நடக்குது. ஓகேவா? எப்படின்னா இப்போது மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறது மூலயமா ரொட்டேட் ஆகிறதோ இல்லை டேர்ன் ஆகிற எஃபெக்ட்க்கு பேர் தான் வந்து மொமெண்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரொட்டேட்டிங் அந்த டேர்னிங் வந்து ஒரு பாயிண்ட் இல்லைன்னா ஆக்சிஸில் அதை பொறுத்து வந்து ரொட்டேட் ஆகிறது டேர்ன் ஆகிறது தான் வந்து மொமெண்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மொமெண்ட் ஆஃப் தி ஃபோர்ஸை டார்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? டார்க்கு. டார்க்கோட சிம்பிள் இதுதான், டவ். ஓகேவா? ஸோ டவ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். அதோட பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த எட்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ், அதாவது டார்க்னா என்னன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் டேர்னிங் எஃபெக்டோ இல்லை ரொட்டேட்டிங் எஃபெக்டோ அதோட ஃபோர்ஸ் இன்டு அதுக்கான டிஸ்டன்ஸ் தான் வந்து டி. டவ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. இந்த டார்க் டவ் இருக்கு இல்லையா, அது வந்து வெக்டார் குவான்டிட்டி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்கேலார் வெக்டார் பற்றி. வெக்டார்ன்றது மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டையுமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். எஸ்ஐ யூனிட் பார்த்தோன்னா நியூட்டன் மீட்டர். ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள். இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்துச்சுன்னா அது ஒரு நம்ம வந்து டார்க் அப்படின்னு சொல்றோம். மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள் அப்படின்னா அதுவே ரெண்டு எஃபெக்ட், ரெண்டு ஆப்ஜெக்ட் ஆர் ரெண்டு எஃபெக்ட், ஒரே ஆப்ஜெக்ட் ரெண்டு எஃபெக்ட் அந்த மாதிரி கொடுத்துச்சு அப்படின்னா அது கப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். டூ ஈக்குவல் அன்லைக் பேரலல் applied force simultaneously two distinct points does not coincide cause rotating effect. அதாவது ரெண்டு ஈக்குவல் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ஈக்குவல் ஃபோர்ஸ்னா ஒரே ஃபோர்ஸ் கொடுக்குறோம், பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரே ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்கும்போது நமக்கு ரெண்டு பாயிண்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சிது அப்படின்னா அதுதான் மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இது எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். டேர்னிங் எ டேப். டேர்னிங் எ டேப்னா என்னன்னா, நம்ம இப்போது வீட்டில் நமக்கு பாத்ரூம்லேயும் சரி வாஷ் பேஷனில் டேப் இருக்கும். அந்த டேப்பை ரொட்டேட் பண்ணால் ரைட் சைடு ரொட்டேட் பண்ணால் ஓப்பன் ஆகும், லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும்? க்ளோஸ் ஆகும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபோர்ஸ் தான் கொடுக்குறோம். ஆப்போசிட் சைடில் கொடுக்கும்போது ஒன்று ஓப்பன் ஆகுது, ஒன்று க்ளோஸ் ஆகுது. அதுதான் மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள். உங்களுக்கு புரியுதுன்னு நம்புகிறேன். டேர்னிங் எ டேப் இது ஒரு எக்ஸாம்பிள். விண்டிங் எ ஸ்க்ரூ. இப்போ ஒரு ஆணி, அதாவது ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு பர்டிகுலர் இதில் ஸ்க்ரூ போட்டு நம்ம திருவும் போது ரைட் சைட் திருவுனா லூஸ் ஆகும், லெஃப்ட் சைட் திருவுனா என்ன ஆகும்? டைட் ஆகும். கால் கொலுசு இருக்கு இல்லையா, கால் கொலுசோட திருவாணி, நெக்ஸ்ட்டு கம்பல் திருவாணி, இதெல்லாமே வந்து இதோட எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ரைட் சைட் பண்ணால் ஓப்பன் ஆகும், லெஃப்ட் சைட் பண்ணால் க்ளோஸ் ஆகும், ஆர் லெஃப்ட் பண்ணால் ஓப்பன், ரைட் பண்ணால் க்ளோஸ், அந்த மாதிரி
சேஞ்ச் ஆகும். பட் ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்குறோம், ரெண்டுத்துக்குமே வேறு வேறு பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் மொமெண்ட் ஆஃப் அ கப்பல். இப்போ இதுலேயே ஸ்பின்னிங் ஆஃப் அ டாப் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. டாப்னா ஒன்றும் இல்லை, அது பம்பரம் சொல்லுவாங்க. அந்த பம்பரம் வந்து நம்ம கயிறால் சுற்றி நம்ம ரைட் சைட் சுற்றும் போது அது சுற்றிக்கும், விடும்போது அது லெஃப்ட் சைடாக சுற்றும். நோட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ அதுவுமே வந்து மொமெண்ட் ஆஃப் அ கப்பலுக்கு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மொமெண்ட் ஆஃப் அ கப்பலை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். அதாவது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் அது கூட நம்ம எவ்வளோ எந்த ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ, இப்போ ரெண்டு விதமான ஃபோர்ஸ், அதாவது ரெண்டு சைட்லேயுமே ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் அது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மொமெண்ட் ஆஃப் அ கப்பல் நமக்கு கிடைச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். ஸோ இது வந்து டேப் இருக்குது. இந்த டேப்பை வந்து நம்ம இப்படி திருக்கும்போது இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, இப்படி திருப்பும்போது இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு சென்டர் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் வந்து எஸ், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த எஸ் தான் எஃப் இன்டூ எஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். மொமெண்ட் ஆஃப் அ கப்பில் எம்ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் எஃப், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை எஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர். அதே மாதிரி சிஜிஎஸ் யூனிட்டு டைன் சென்டிமீட்டர். எஸ்ஐ யூனிட், சிஜிஎஸ் யூனிட்லாம் நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க, 6th 7th ஆர் சம்திங் கிளாஸில் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம். எஸ்ஐ யூனிட்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம், சிஜிஎஸ்னா சென்டிமீட்டர், கிராம் செகண்ட் சிஸ்டம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதில் இது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யூனிட்டு, இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃபார்முலாஸ்லாம் மேபி 2 மார்க்ஸில் அந்த மாதிரிலாம் வந்து ஏதோ சம்திங் ஒரு வேல்யூ கொடுத்து மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள் என்ன, ஆர் மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு அதோட ஃபோர்ஸ் என்ன, அந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது 1 மார்க்கில் யூனிட் பற்றிலாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் அ கப்பில் நம்ம இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸாக அதோட எஃபெக்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் டார்க்கு. டார்க்கு எங்கெங்கெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். கியர் அப்படின்னா பைக்கில் கியர் போடுவோம் இல்லையா, அந்த கியர் எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ஸ்பீடு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம கியர் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்பீட் சேஞ்ச் பண்ணுறது வந்து எதோட கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சீசாவுக்கும் பாருங்கள், ஹெவியர் பர்சன் டு லைட்டர் பர்சன், இவங்களுக்குமே வந்து டார்க் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா பாருங்கள், சீசா இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க, இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க, இது சென்டர். இப்போ இங்கே ஹெவியர் பர்சன், இங்கே லைட்டர் பர்சன் இருக்காங்க. இங்கே ஹெவியர் பர்சன் உட்கார்ந்த உடனே லைட்டர் பர்சன் ஆட்டோமேட்டிக் மேலே ஏறுவாங்க. லைட்டர் பர்சன் எவ்வளோ தான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அவங்க கீழே இறங்கி இவங்க மேலே போக முடியாது. பட் இவங்க கொஞ்சம் இந்த இடத்துல டிஸ்டன்ஸை கொஞ்சம் இது பண்ணி நகர்ந்து வந்தாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் கீழே இறங்கலாம், இவங்க கொஞ்சம் மேலே போகலாம். ஸோ டிஸ்டன்ஸை கொண்டு இந்த மாதிரி மேலே போகிறதும் கீழே வர்றதும் சீசால அப்ளிகேபிள் இருக்கும். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இதை எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டியரிங் வீல். நம்ம கார் வீல் வந்து நம்ம ஸ்டியரிங்கை திருப்பும் போது வீலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து திரும்புது இல்லையா, ஸோ அந்த கான்செப்டுமே டார்க்கை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோன்னா பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். மொமெண்ட்ஸோட பிரின்சிபல்னால் ஒன்றும் இல்லை, கொள்கை. அதாவது அது எப்படிலாம் இருக்கும், அது எப்படி நம்ம வந்து இப்போது நார்மலாக வந்து மொமெண்ட் அப்படின்ட்டு நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன்,
இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ இதுதான் பிரின்சிபல். லென்த்து பிரெத்து கண்டுபிடிச்சாதான் நமக்கு ஏரியா அப்படின்றது நமக்கு தெரியும். அதுதான் பிரின்சிபல் இல்லையா. அதுதான் வந்து இங்கே மொமெண்டோட பிரின்சிபல் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இங்கே இங்கே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் போது நம்ம F1 ஃபோர்ஸ் கொடுக்குறோம், கிளாக் வைஸில் சுற்றும் போது F2 ஃபோர்ஸ் கொடுக்குறோம். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா வேற வேறையா இருக்கு. ஸோ D1 D2 அப்படின்றத கொடுக்குறோம். இங்கே Pன்றது நம்ம ஏற்கனவே தெரியும். சாரி, Pன்றது இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் பைவட், அது பேர் ஃபல்க்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. ஸோ பாயிண்ட் ஆஃப் பைவட் ஃபல்க்ரம் அப்படின்றது தான், அதாவது இங்கே சேஞ்ச் ஆகுது இல்லையா மொமெண்டம், அது வந்து மென்ஷன் பண்ணி இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ மொமெண்ட் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷனு, மொமெண்டமோட ஃபார்முலா என்ன, F இன்டூ டி, நம்ம டார்க் ஃபார்முலா தான். ஸோ அந்த மொமெண்டோட ஃபார்முலா வந்து F இன்டூ டி. அப்போது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மொமெண்ட் எப்படி இருக்கும், F1 இன்டூ D1 ஈக்குவல் டு F2 மொமெண்ட் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எப்படி இருக்கும், F2 இன்டூ D2. இது ஏன் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ரெண்டுமே வந்து ஒரே எஃபெக்டில் தான் கொடுப்போம். அதாவது இதுக்கு ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கம்மியாகும். இதுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஃபோர்ஸ் அதிகமாகுது. இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது இங்கே ஃபோர்ஸ் கம்மியாகுது. பட் நம்ம கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க இந்த மாதிரி தான் இருக்கும், இருந்தே ஆகணும், இதுதான் ஃபார்முலான்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ்னால் இதுதான். கிளாக் வைஸாக இருந்தாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தாலும் சரி, ஒரு பாயிண்ட் கிட்ட வந்துட்ட பிறகு, பாயிண்ட் ஆஃப் பைவட் ஒரு பாயிண்ட் கிட்ட வந்துட்ட பிறகு F1 ஈக்குவல் டு F2 தான். அதுதான் இங்கே F1 இன்டூ D1 ஈக்குவல் டு F2 இன்டூ D2ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக், நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லா படிச்சிருக்கோம். இப்போ செகண்ட் லா ஆஃப் மோஷன். இது வந்து நம்ம கண்டிப்பாக இந்த டெஃபினேஷன் ஃபுல்லாக நமக்கு மைண்டில் இருக்கணும். ஓகேவா? The force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in the direction of the force. அதாவது நம்ம நியூட்டன்ஸ் லா செகண்ட் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம், அது ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம்னா நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, mv அதானே, p ஈக்குவல் டு mv, கரெக்டா? இதுதான் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் ஒன்றுமே இல்லை, மாஸ் ஆஃப் தி பாடி, வெலாசிட்டி ஆஃப் தி பாடி, அதோட ஸ்பீடு, இது ரெண்டும் தான் லீனியர் மொமெண்டம். ஸோ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் லீனியர் மொமெண்டம்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால் என்ன மேம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ ஃபோர்ஸ் நம்ம அதிகமாக கொடுக்க லீனியர் மொமெண்டமும் அதிகமாகும். ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா லீனியர் மொமெண்டமும் கம்மியாகும். இதுதான் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி சப்போஸ் இது இன்டைரக்ட்லின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா இது கம்மியாகும், அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகும். அதுதான் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டமோட சேஞ்சுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதே மாதிரி அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், அதே ஃபோர்ஸில் வந்து டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை வச்சு ஈக்குவேஷனாக நம்ம ரெடி பண்ணலாம். இந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனை வந்து லா ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்னன்னு சொல்லுவாங்க, லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எம்மை வந்து ஒரு ஆப்ஜெக்டோட மாஸா நம்ம எடுத்துக்கிறோம். மூவிங் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன் வித் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்பீடு, அதாவது இனிஷியல் ஸ்பீடை வந்து யூன்னு எடுத்துக்கிறோம். ஒரு டைம் ட்ராவலுக்கு அப்புறம் டி
டைமை டீன்னு எடுத்துக்கிறோம், அதோட வெலாசிட்டி வந்து v எடுத்துக்கிறோம். இப்போ அன்பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் மாஸ் வெயிட் அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் எம்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகுது. ஸோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோடனே அது மூவ் ஆகுது. அது இனிஷியலாக மூவ் ஆகாமல் இருக்கிறப்போ அதோட ஸ்பீடு என்ன, அது வந்து u. மூவ் ஆயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்ட பிறகு அதோட ஸ்பீடு என்ன, அது v அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அந்த மூவ் ஆச்சு இல்லையா, அந்த எத்தனை செகண்ட்ல ஆச்சு, எத்தனை நிமிஷத்துல மூவ் ஆச்சுன்றத டைமை டீன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதை வச்சு இப்போ இங்க பண்றோம். அதான் ஆல்ரெடி வேணும், p = mv. லீனியர் மொமெண்டம் அப்படின்றது மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ இனிஷியல் மொமெண்டம் அப்படின்றத PI எடுத்து m இன்டு u. இனிஷியல் ஸ்பீடு எவ்வளோ, u. ஸோ யூன்னு எடுத்துக்கிட்டோம். ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் தி பாடியை PFன்னு எடுத்துக்கிறோம். ஸோ mv. ஃபைனல் மொமெண்டமை நம்ம vன்னு எடுத்துக்கிறோம், ஃபைனல் ஸ்பீடை vன்னு எடுத்துக்கிறோம். சேஞ்ச் இன் மொமெண்டம், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் போட்டோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். சேஞ்ச் இன் மொமெண்டம் சேஞ்ச் ஆகுறது எப்படின்னா PF மைனஸ் PI பண்ணால் நமக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ PF அப்படின்றது ஃபைனல் லீனியர் மொமெண்டம், PIன்றது இனிஷியல் லீனியர் மொமெண்டம். ஸோ ஃபைனல் லீனியர் மொமெண்டம் என்ன, mv மைனஸ் இனிஷியல் லீனியர் மொமெண்டம் mu. இப்போ இந்த இடத்துல நியூட்டன் செகண்ட் லா கொடுக்குறோம். நியூட்டன் செகண்ட் லா என்ன, ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு mv இல்லையா. ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு p பர் செகண்ட்க்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல டெல் பிக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துடலாம், PF மைனஸ் PI, அதாவது இந்த இடத்துல mv மைனஸ் mu அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் அதாவது இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் எடுக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டை கொடுக்கணும். நம்ம இந்த சிம்பிளுக்கு பதிலாக ஈக்குவல் கொண்டு வரணும். ஈக்குவல் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இங்கே ஒரு கான்ஸ்டன்ட்டை சேர்க்கணும். அந்த கான்ஸ்டன்ட் அதுக்கேற்ற கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். இப்போ பாருங்க, F டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, இதில் m காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா v மைனஸ் u பை t. இந்த இடத்துல k அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட்டை இதுக்குள்ள வைக்கிறோம். ஏன் k அப்படின்ற கான்ஸ்டன்ட் வைக்கிறோம்னா, இதுதான் வந்து ஃபிசிக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொபோர்ஷனலை நம்ம எடுத்துட்டு ஈக்குவல் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட்டை கொண்டு வரணும். அது நம்பர் வேல்யூவாக இருக்கலாம். ஓகேவா? இந்த கான்ஸ்டன்ட்டை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது ஈக்குவலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ கான்ஸ்டன்ட்டை கொண்டு வரோம். ஓகேவா? கான்ஸ்டன்ட் என்ன, k வந்து 1. இந்த இடத்துல வந்து எல்லா யூனிட்ஸோட எல்லா யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே k வந்து 1 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ F ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனலுக்கு பதிலாக ஈக்குவல் போட்டாச்சு, கான்ஸ்டன்ட்டை கொண்டு வந்தாச்சு, m இன்ட்டு v மைனஸ் u பை t. இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் F ஈக்குவல் டு m இன்ட்டு, அதாவது கேக்கு பதிலாக நம்ம 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். k வந்து சிஸ்டமில் இருக்கிற யூனிட்ஸ் எல்லாத்துக்குமே k வந்து 1ன்னு சொன்னதுனால நம்ம F ஈக்குவல் டு m இன்ட்டு v மைனஸ் u பை t. கேக்கு பதிலாக 1 போட்டாச்சு. அந்த 1 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டி ஒன்று தான். ஸோ இது ஒரு சைடு. நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆக்ஸலரேஷன் ஃபார்முலா, அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே 9th படிச்சிருப்பீங்க. v பை t, வெலாசிட்டி பை டைம். இங்கே சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்கிறதுனால a ஈக்குவல் டு v மைனஸ் u பை t. ஸோ இந்த இடத்துல v மைனஸ் u பை tக்கு பதிலாக நம்ம ஏன்னு கொடுத்துடலாமா. ஸோ F ஈக்குவல் டு ma.
ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். இதுதான் வந்து நியூட்டன் செகண்ட் லா சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் என்னது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அண்ட் ஆக்ஸலரேஷன். அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லீனியர் மொமெண்டம், சேஞ்சிங் லீனியர் மொமெண்டமாக இருந்தது. நம்ம டெரிவேஷன் வர வச்சு ஆக்ஸலரேஷனாக நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நியூட்டன்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ. உங்களுக்கு நியூட்டன் செகண்ட் லா வந்தோடனே என்ன தோணணும் அப்படின்னா இதுதான், எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. இதை மறந்துடக்கூடாது. மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். ஃபோர்ஸோட யூனிட்னு பார்த்தோம்னா எஸ்ஐ யூனிட் என், சிஜிஎஸ் யூனிட் வந்து டைன். 1 நியூட்டன் ஆர் யூனிட் ஃபோர்ஸ் கூட சொல்லுவாங்க. இதுக்கு டெஃபினேஷன் உங்களுக்கு புக்கில் இருக்குது. பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது எதில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 1 kg மாஸு 1 மீட்டர் பர் செகண்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் கிடைக்கிற ஃபோர்ஸ் தான் வந்து 1 நியூட்டன் ஆர் யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? 1 நியூட்டன் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஸ்கொயர், செகண்ட் பவர் -2. இதே நியூட்டனுக்கு சிஜிஎஸ்ல வந்து டைன்னு சொல்லுவாங்க. ஸோ டைன் ஈக்குவல் டு 1 கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -2. நம்ம இது கேல்குலேஷன்லாம் பண்ணோம் அப்படின்னா 1 நியூட்டன் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 10 பவர் 5 டைனாக நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் வந்து டீப்பாக வேணுன்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் எஸ்ஐ. அதாவது கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. இந்த எப்படி சொல்றது, நம்ம எர்த்துக்கு பொறுத்த வரைக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபோர்ஸில் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு ஃபோர்ஸ்க்கு என்ன மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா எஸ்ஐ யூனிட் பார்த்தோம்னா கேஜிஎஃப், சிஜிஎஸ் சிஸ்டம் படி பார்த்தோம்னா ஜிஎஃப்ன்றது தான் யூனிட். ஸோ 1 kgf ஈக்குவல் டு 1 கிலோகிராம் இன்ட்டு நார்மலாக வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னது 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ 9.8 நியூட்டன். அதே மாதிரி 1 gf ஈக்குவல் டு 1 கிராம் இன்ட்டு 980 சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -2 வரும். 980 டைன். இதெல்லாமே வந்து மேபி ஹையர் கிளாஸில் படிக்கலாம். உங்கள் புக்கில் இதை பற்றி டீப்பாக கொடுக்கல. ஆனால் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் மேம் அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தனியாக உங்களுக்கு இதை நடத்துகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா லார்ஜ் ஃபோர்ஸ் வெரி ஷார்ட் டைமில் கொடுக்கறது. பெரிய ஃபோர்ஸ் ஒன்று கொடுப்போம், ஆனால் அது கம்மி டைமில் கொடுக்கறது தான் வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பல்சிவ் ஃபோர்ஸை ஜேன்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஜேயை எஃப் இன்ட்டு டி, டைமை பொறுத்து தான். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், இது 2 பொறுத்து தான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நம்ம பெரிய ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஷார்ட் டைமில் நமக்கு என்ன ஃபோர்ஸ் கிடைக்குதோ, என்ன ஆக்ஷன் கிடைக்குதோ அதுதான் இம்பல்சிவ் ஃபோர்ஸு. நியூட்டன் செகண்ட் லா படி பார்த்தோம்னா எஃப் ஈக்குவல் டு del P by T இல்லையா? F equal to del P by T நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நியூட்டன் செகண்ட் லாவை பொறுத்தளவுக்கு F equal to del P by T. del P இங்கே வச்சுக்கிட்டு இந்த டிவைடில் இருக்கிற D ஈக்குவலுக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா மல்டிப்பிளில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ F இன்ட்டு டீன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், del P equal to F into T, J equal to F into T. ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கலாமா? J equal to del P. அப்போது என்ன சொல்கிறாங்க, இம்பல்சிவ் ஃபோர்ஸ்ன்றது சேஞ்ச் இன் மொமெண்டம் தான், நத்திங் பட் சேஞ்ச் இன் மொமெண்டம். இம்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷன் மூலமா நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஓகேவா? இந்த ஜேயோட யூனிட், அதாவது இம்பல்சிவ் ஃபோர்ஸோட யூனிட் என்னன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஆர் NS அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் ஃபோர்ஸ் வந்து ஷார்ட் டைம் கொடுக்கும், ஷார்ட் ஃபோர்ஸ் வந்து லாங் டைம் வந்து இன்டர்வல் டைம் நமக்கு கொடுக்கும்.
இம்பல்சிவ் ஃபோர்ஸ் கிளியராக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இதுலேயே இம்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆட்டோமொபைல்ஸ் ஸ்ப்ரிங்ஸ் டு ரெடியூஸ் ஜெர்க்ஸ். அதாவது இப்போது நம்ம வண்டியில் போயிட்டுருக்கும்போது சடனாக ஸ்பீட் பிரேக்கர் வந்துடுது. நம்ம டக்குன்னு ஒரு பெரிய ஃபோர்ஸ் கொடுத்து பிரேக் வந்து அமுக்கும்போது ஷார்ட் டைம்லேயே வந்து பிரேக் பிடிச்சி வந்து வண்டி நின்றுடுது இல்லையா. ஸோ அந்த எக்ஸாம்பிள் வந்து அதுதான் வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அதே மாதிரி கிரிக்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்டர் என்ன பண்ணுவாங்க, புல்ஸ் பேக் ஹிஸ் ஹேண்ட்ஸ் வைல் கேட்சிங் த பாலை பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் பின்னாடி கையை கொண்டு போயிட்டு பிடிப்பாங்க. ஸோ அதுவுமே என்னது இம்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கான எக்ஸாம்பிளாக வந்து இவங்க சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இது ரொம்ப ஈஸியானது தான். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலுமே அதுக்கு எதிர் வினை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த லா, தேர்ட் லா இதுதான் சொல்லுது. ஓகேவா. அது வந்து ஆக்டிங் ஆன் டூ பாடிஸ். இதுக்கு முன்னாடிலாம் ஒரே ஆப்ஜெக்ட்ல ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிறத பார்க்குறோம். இப்போ ரெண்டு பாடிஸோட ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அது எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும், அதே சமயத்தில் ஆப்போசிட் ரியாக்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா FB ஈக்குவல் டு மைனஸ் FA. ஃபோர்ஸ் பியும் ஃபோர்ஸ் ஏவும் ரெண்டு ஆப்ஜெக்டான ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும், பட் ஆப்போசிட் ரியாக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பேர்ட்ஸ் ஃப்ளை. இப்போ பாருங்க, பறவை வந்து பறக்கும்போது அதோட ரெக்கையை காற்றை பின்னாடி தள்ளுது. ரெக்கையால் காற்றை பின்னாடி தள்ளும்போது அந்த காற்று பறவையை வந்து அதோட உடம்ப வந்து மேலே தள்ளுது. அந்த ரெக்கை வந்து காற்று கீழே தள்ள பறவையோட உடம்ப வந்து காற்று மேலே தள்ளுது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. புஷ் த ஏர் டவுன்வர்ட்ஸ், ஏர் புஷஸ் த பேர்ட் அப்வர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்விம்மிங் பண்ணும்போது புஷஸ் த வாட்டர் பேக்வர்ட், வாட்டர் புஷஸ் த ஸ்விம்மர் ஃபார்வர்ட். ஸ்விம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணியை பின்னாடி தள்ள தண்ணி வந்து ஸ்விம் பண்ணுறவங்கள முன்னாடி தள்ளும். அதே மாதிரி கன் என்ன பண்ணும், நம்ம ரீகாயில் பேக்வேர்டில் நம்ம ப்ரெஸ் கொடுக்கும்போது புல்லட் ஃபார்வர்டில் போயிட்டு ஷூட் ஆகும் இல்லையா. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா சிம்பிள் தான், ஈஸியாக இருக்கும். ஓகேவா, மறந்துடாதீங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லான்றது ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறோம் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டமோட கன்சர்வேஷனை பார்க்குறோம். கன்சர்வேஷனா என்ன மேம்? கன்சர்வேஷனா ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்டேஜில் இருக்கிறது அதை அப்படியே இருக்க வைக்கணும் பாதுகாப்பாக, அதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து கன்சர்வேஷன். இப்போ அதே மாதிரி தான் லீனியர் மொமெண்டம் அப்படின்றத ஒரு ஸ்டேஜில் கான்ஸ்டன்ட் ஆகிடும், அந்த கான்ஸ்டன்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் பார்த்துக்கணும். அதுதான் கன்சர்வேஷன். அது எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு பிரின்சிபல் இருக்குது. அந்த பிரின்சிபல்னா ஃபிசிக்ஸில் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஃபிசிக்ஸில் வருது அப்படின்னா ஈக்குவேஷனாக தான் இருக்கும். ஸோ அதுதான் ஈக்குவேஷன் மூலமா அது எப்படி கான்ஸ்டன்ட் படுத்தலாம் அப்படின்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த டயக்ராம் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் வந்து பேராகிராஃபாக ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. நான் அப்படியே டயக்ராமை மட்டும் உங்களுக்கு வரைஞ்சி இதை சொல்லிடுறேன். இப்போது ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் ஏ பின்ட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க, டிஃப்ரெண்ட் மாஸில் எடுத்திருக்காங்க. ஸோ இது M1 மாஸை M1, இதோட மாஸை M2 அப்படின்னு எடுத்திருக்காங்க. இதோட இனிஷியல் வெலாசிட்டி U1, இதோட இனிஷியல் வெலாசிட்டி U2. இது ரெண்டுத்தோட ஃபோர்ஸ் வந்து FA FBன்னு எடுத்துருக்காங்க, ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதோட வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டியை V1 V2 அப்படின்ட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸ், அதாவது ஏ கொடுக்குற ஃபோர்ஸ்னால பிக்கு என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னா
பியோட மாஸ் என்ன, m2 இன்ட்டு v2 மைனஸ் u2 பை டி. இது ஏன் வருது அப்படின்னா லீனியர் மொமெண்டமோட இது என்னது நமக்கு தெரியும், m இன்ட்டு v மைனஸ் u பை டீன்ட்டு நம்ம பார்த்தோம். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நம்ம லீனியர் மொமெண்டம் இதில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை வச்சு தான் இங்கே m2 இன்ட்டு v2 மைனஸ் u2 பை டீன் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் பாடி ஏ டியூ டு பி. அதே மாதிரி பி கொடுக்குற ஃபோர்ஸ்னால ஏல என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா m1 இன்ட்டு v1 மைனஸ் u1 பை டி. ஸோ இது ரெண்டுமே இருக்கட்டும். இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை கொண்டு வருவோம். நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன, fb ஈக்குவல் டு மைனஸ் fa இல்லையா. ரெண்டு ஃபோர்ஸ் கொடுப்போம், அது ஈக்குவலாக இருக்கும் பட் ஆப்போசிட் ரியாக்ஷனாக இருக்கும் அப்படின்னால நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ அதை இங்கே கொண்டு வரோம். இந்த இடத்துல fb என்னது, m1 இன்ட்டு v1 மைனஸ் u1 by t equal to minus m2 into v2 minus u2 by t. இதில் இந்த டீயும் கேன்சல் ஆகிடும். இந்த m1 உள்ள மல்டிபிள் பண்ணுறோம், இந்த மைனஸ் m2வை உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா m1 v1 மைனஸ் m1 u1 equal to minus into plus minus m2 v2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் m2 v2ன்னு வந்துடும். இப்போ இந்த மைனஸில் இருக்கிறது இங்கே கொண்டு வந்து ப்ளஸில் சேஞ்ச் ஆகிடும். இந்த ப்ளஸில் இருக்கிறது இங்கே வந்துச்சுன்னா இந்த மைனஸில் இருக்கிறது இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ m1 v1 ப்ளஸ் m2 v2 ஈக்குவல் டு m1 u1 ப்ளஸ் m2 v2. இது நம்ம 6th ஈக்குவேஷனை வச்சுக்கலாம், யூஸ் ஆகும். இதுதான்ப்பா லீனியர் மொமெண்டம். இதுதான் என்னது, லீனியர் மொமெண்டம், கான்ஸ்டன்ட் லீனியர் மொமெண்டம். ஓகேவா, இதுதான் வந்து நம்ம கன்சர்வ் பண்ணுவோம். இதில் சேஞ்சஸ் நடக்கக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். புரியும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் டாபிக்கு போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோன்னா ராக்கெட் ப்ரொபல்ஷன். ராக்கெட் ப்ரொபல்ஷன் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை பேஸ் பண்ணி தான் வந்து ராக்கெட் ப்ரொபல்ஷன். ராக்கெட் ப்ரொபல்ஷன்னா ஒன்றுமே இல்லை, ராக்கெட் எப்படி மேலே போகுது, அதோட பிரின்சிபல் என்ன, அது வந்து எப்படி யூஸ் ஆகுது, எதை பொறுத்து யூஸ் ஆகுது அப்படின்றது தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். சிம்பிள், ராக்கெட் வந்து நம்ம வந்து அந்த ப்ரொப்பலன் டேங்க்ல ஃபியூயலை ஃபில் பண்ணி வச்சுருப்போம். ஃபியூல் ஃபுல்லாக ஃபில் ஆகி வச்சுருப்போம். அது கேஸாவோ இல்லை சாலிடாவோ ஃபில் ஆகி வச்சுருப்போம். ராக்கெட் வந்து ஃபயர் ஆன உடனே அந்த ஃபியூயல் என்ன ஆகும், பேர்ன்ட் ஆகும், ஃபயர் ஆகும். ஃபயர் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஹாட் கேஸை வந்து வெளியில் விடும், எஜெக்ட் பண்ணும் வெளியில் வித் ஹை ஸ்பீட் ஃப்ரம் நாசில் ஆஃப் ராக்கெட் ப்ரொடியூசிங் ஹியூஜ் மொமெண்டம். அது என்ன பண்ணும், அந்த பேர்ன்ட் ஆன எஃபெக்டில் ஹாட் கேஸ் ரிலீஸ் பண்ணும். அந்த ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னா ஹை ஸ்பீடில் ரிலீஸ் பண்ணும். அந்த ராக்கெட்டோட நாசில் வழியாக, நாசில்னா ஓட்டை வழியாக வந்து அது ரிலீஸ் பண்ணும்போது ஹை ஸ்பீடில் நமக்கு ஹியூஜ் மொமெண்டம் ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டு ஈக்குவல் திஸ் மொமெண்டம், இந்த மொமெண்டமை ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஆப்போசிட் ரியாக்ஷனாக என்ன நடக்கும் அப்படின்னா கம்பல்ஷன் சேம்பரில் அந்த டேங்கர்லேருந்து என்ன ஆகும், ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி ராக்கெட்டை வந்து ஃபார்வர்டுக்கு தள்ளும். ராக்கெட் ப்ரொஜெக்ட் ஃபார்வர்டுக்கு அது தள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபியூயல் பேர்ன்ட் ஆனதுனால ஹாட் கேஸ் ரிலீஸ் ஆகும். ஹை ஸ்பீடில் ரிலீஸ் ஆகுறதுனால நமக்கு ஹியூஜ் மொமெண்டம் கிரியேட் ஆகும். ஸோ அந்த மொமெண்டம்க்கு ஈக்குவல் பண்ண தான் வந்து என்ன ஆகும், அங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும் கம்பல்ஷன் சேம்பரில். அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும், ராக்கெட்டை மேலே தள்ளும். இதுதான் வந்து ராக்கெட் ப்ரொபல்ஷனோட தியரி. இப்போது மோஷனில் இருக்கும்போது ராக்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது மாஸ் ஆஃப் ராக்கெட் டிக்ரீஸ், மாஸ் ஆஃப் ராக்கெட் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும் அன்டில் ஃபியூயல் கம்ப்ளீட்லி பர்ன்ட். அந்த ஃபியூயல் வந்து கம்ப்ளீட்டாக எரிஞ்சு முடிகிற வரைக்கும் என்ன ஆகும், இந்த மாஸ் ஆஃப் ராக்கெட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து ஹைட் மேலே போக போக வந்து அந்த மாஸ் பற்றி கவலை இருக்காது. ஓகேவா,
ரொம்ப ஸ்பீட்ல வேகமா அது போயிட்டு இருக்கும்போது மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிடும். அது ஃபியூயல் வந்து முழுசா எரிஞ்சு முடிகிற அளவு வரைக்கும். until no external force or linear momentum is conserved. நம்ம வேற எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கொடுக்காம இருந்தா, அதே மாதிரி இப்போ ஒரு லீனியர் மொமெண்டம் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ அந்த மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அட் ஒன் ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆகும், இட் ரீச்சஸ் வெலாசிட்டி ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் கிராவிடேஷனல் புல் ஆஃப் த எர்த். ஸோ அது ஃபுல்லாக பேர்ன்ட் ஆகி முடிக்கிறதுக்குள்ளேயும் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா அது வெலாசிட்டியை ரீச் பண்ணிடும். அதாவது நம்ம எர்த்துக்குன்னு ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸை தாண்டி அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போயிட்ட பிறகு அந்த அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போயிடும். பாருங்க, இதுதான் வந்து அவுட்டர் ஸ்பேஸ். ராக்கெட் இப்படி மூவ் ஆகும்போதே மாஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு ஸ்டேஜில் மூவ் ஆகி இதை தாண்டிடுச்சு அப்படின்னா இதுக்கு பேர் தான் எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து வெலாசிட்டி கம்மியானாலோ சம்திங் ஏதோ ஃபோர்ஸ் கம்மியானாலோ நமக்கு மறுபடியும் ராக்கெட் கீழே விழுந்துடும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால கீழே விழுந்து செதறிடும். இதுவே கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தாண்டி அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே மிதந்துட்டு தான் இருக்கும், கீழே விழாது. அதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி. இந்த எஸ்கேப் வெலாசிட்டி பற்றி நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. ஓகேவா? இதுதான் ராக்கெட் ப்ரொபல்ஷன். கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் கிராவிடேஷன் பற்றி பார்க்க போகிறோம். கிராவிடேஷன் அதை பற்றி நியூட்டன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அவ என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எவ்ரி பார்ட்டிகிள் ஆஃப் மேட்டர் இன் திஸ் யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் பார்ட்டிகல்ஸ் வித் திஸ் ஃபோர்ஸ். This force is directly proportional to product of their mass, inversely proportional to the square of the distance between them. அதாவது நியூட்டன் படி அவரோட இதில் கிராவிடேஷன் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோர்ஸ், அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே இன்னொரு ஆப்ஜெக்ட்க்கு வந்து அட்ராக்ட் ஆகக்கூடியது தான் இருக்கும். அந்த அட்ராக்டும் எதனால் நடக்குது அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு இது மூலயமா தான் அட்ராக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாஸ். ரெண்டு ஆப்ஜெக்டோட மாஸை மல்டிபிள் பண்ணுறதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஃபோர்ஸ் ஹையாக கொடுத்தோம் அப்படின்னா அதோட மாஸில் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த மாஸ். இப்போ இந்த சென்டர் ஆஃப் த மாஸ் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட சென்டர்லேருந்து ஏர்த்தோட சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் F1 F2 ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அதோட மாஸ் M1 M2 நம்ம எடுத்துக்கிறோம். இதோட சென்டர்ல இருந்தும் எடுக்கிற டிஸ்டன்ஸை ஆர்ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ F டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு M1 into M2, F இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். அதாவது மாஸ் அதிகமாக ஆக ஃபோர்ஸும் அதிகமாகும். இதே வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக ஃபோர்ஸ் கம்மியாகும், ஆர் ஃபோர்ஸ் அதிகமாக டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், கம்மியாகும் அப்படின்னு சொல்லி தான் இதோட அர்த்தமாக இருக்குது. இப்போது இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து F டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு M1 into M2 அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரொபோர்ஷனல் சிம்பிளுக்கு பதிலாக ஈக்குவல் டு கொண்டு வரதுக்காக ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம கொண்டு வரணும். லீனியர் மொமெண்டம்ல கேன்ற கான்ஸ்டண்ட்டை கொண்டு வந்தோம். இந்த இடத்துல வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டண்ட்டை கொண்டு வரோம், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அதுதான் G. ஸோ நம்ம இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிளுக்கு பதிலாக இந்த இடத்துல ஈக்குவலில்
ஈக்குவலாக கொண்டு வரதுக்காக இந்த இடத்துல ஜியை நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ எஃப் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு m1 இன்ட்டு m2 பை ஆர் ஸ்கொயர். இது 7th ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. அதே மாதிரி இந்த ஜியோட வேல்யூ என்ன அப்படின்னா 6.674 இன்ட்டு 10⁻⁻11. இந்த வேல்யூ, இந்த எஸ்ஐ யூனிட், இந்த ஈக்குவேஷன் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதெல்லாம் மறந்துடாதீங்க. இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் பேப்பர்லேயும் ஹைலைட் பண்ணி காமிச்சு எழுதுனீங்கன்னா இன்னும் அழகாக ப்ரெசன்டேஷன் இருக்கும், எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கும். அது இல்லாமல் வந்து இந்த ஈக்குவேஷன் எல்லாமே வந்து 2 மார்க்ஸில் 5 மார்க்ஸ்லலாம் டெரிவேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு போகலாம். இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னா என்ன? இப்போ கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை இருக்கு, அது மூலயமா ஒரு ஆப்ஜெக்ட்ல ஆக்சிலரேஷன் நடக்கும்போது இந்த கிராவிட்டினால ஆக்சிலரேஷனுக்கு என்ன வந்து கனெக்ஷன் இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மேலே தூக்கி போடுறோம், அது தானா கீழே வந்து விழுது இல்லையா? ஸோ மேலே தூக்கி போடும்போது தானா கீழே விழுது. அது எதுக்கு தானா கீழே விழுது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால கீழே விழுது. நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து மேலே அனுப்புனாலும் அது என்ன ஆகும்? ஒரு 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 ஆக்சிலரேஷன், அதாவது ஆக்சிலரேஷன் நத்திங் பட் வெலாசிட்டி பை டைம். இப்போ ஒரு ஸ்பீடில் போயிட்டு ஒரு டைம்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடுக்கு போயிட்டு மறுபடியும் அது கீழே வந்துடும். அது எதனால? கிராவிட்டினால. அதுதான் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதுதான், ஒன்றுமே இல்லை, ஈஸி, புரியும் நம்புறேன். அதாவது நம்ம இப்போ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதை மேலே தூக்கி போடுறோம். ஸோ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தூக்கி போடுறோம். தூக்கி போடும்போது அது பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது, ஒரு டைம்க்கு ஏற்ற மாதிரி ட்ராவல் ஆகுது. இப்போ மேலே போட்டோடனே ஒரு 5 செகண்ட் மேலே ட்ராவல் ஆகுதுன்னு வைங்களேன், ஒரு 6 மீட்டர் உயரத்துக்கு போயிருக்கு அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி பை டைம். அதாவது எவ்வளோ வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகிருக்கு, எவ்வளோ டைமுக்கு ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்றது தான் ஸ்பீடு பை டைம் தான் வந்து ஆக்சிலரேஷன். ஸோ அந்த இடத்துக்கு மேலே போயிட்டு மறுபடியும் அது தானாக கீழே வந்துடுது. எதனால்? அது கிராவிட்டினால. ஸோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டினால ஆக்சிலரேஷனுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு, அதுதான் இந்த டாபிக், வேற எதுவுமே கிடையாது. இதை ஸ்மால் ஜியா வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஸ்மால் ஜி, கேபிட்டல் ஜினா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னா கேபிட்டல் ஜி. ஸ்மால் ஜினா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? ஸோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஈக்குவல் டு, இதோட வேல்யூ பார்த்தோம்னா 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2. ஓகேவா? அதே மாதிரி இதோட யூனிட் மீட்டர் செகண்ட் பவர் -2. அதே மாதிரி வேல்யூ ஆஃப் ஜி வந்து எல்லா பாயிண்ட்லேயும் ஒரே டைமாக இருக்காது. இந்த வேல்யூ ஆஃப் ஜி இருக்கு இல்லையா, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இடத்துல எல்லா இடத்துலையுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அது ஏன் நான் பின்னாடி சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ஜிக்கும் ரிலேஷனை கொண்டு வராங்க. இந்த ஜிக்கும் ரிலேஷனை கொண்டு வராங்க. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ லெட் ரேடியஸ் ஆஃப் த எர்த்தோட ரேடியஸை ஆர், பெரிய ஆர், கேபிட்டல் ஆரா வச்சுக்கிறாங்க. ஓகேவா? அதோட அப்ராக்சிமேட் ரேடியஸா கொடுத்துருக்காங்க. சும்மா எர்த்தோட ரேடியஸை கேபிட்டல் ஆரா வச்சிருக்காங்க. இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் படி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜி, பெரிய எம்னா எர்த்தோட மாஸ், சின்ன எம்னா ஆப்ஜெக்டோட மாஸ், டிவைடட் பை ஆர், எர்த்தோட ரேடியஸோட ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அதான் பெரிய எம்னா எர்த்தோட மாஸ், சின்ன எம்னா ஆப்ஜெக்டோட மாஸ். ஓகேவா?
ஆர்ன்றது எர்த்தோட ரேடியஸ். இப்போ நம்ம சேம் ஃபோர்ஸ் வந்து செகண்ட் லா ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா, நியூட்டன்ஸோட செகண்ட் லா மோஷன், அதில் பார்க்க போகிறோம். எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் ஆஃப் பாடி அண்டர் ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல வந்து கிராவிட்டி மூலயமா ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சிலரேஷன் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம ஜீன்றதை எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல ஆக்சிலரேஷனை என்ன சொல்லுவாங்க, அது ஆளுமை, ஹெட் பண்ணுறதே வந்து ஜி தான், ஆர்டர் பண்ணுறதே வந்து ஜி தான். ஸோ அந்த இடத்துல ஜிக்கு பதிலாக நம்ம ஏக்கு பதிலாக ஜீன் கொடுத்துட்றோம். எஃப் ஈக்குவல் டு எம்ஏக்கு பதிலாக எஃப் ஈக்குவல் டு எம்ஜின்ட்டு நம்ம கொடுத்துட்றோம். இப்போது இந்த ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணால் எஃப்க்கு பதிலாக நம்ம எம்ஜின்னு கொடுத்துட்றோம். இந்த ஜிஎம்எம் பை ஆர் ஸ்கொயர் இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். இந்த சின்ன எம்க்கு இந்த சின்ன எம் கேன்சல் ஆகிடும். இந்த ஜி ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் இதோட ரிலேஷன். ஓகேவா. ஜி இந்த கிராவிடேஷனல் டியூ டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இந்த ஜி இருக்கு இல்லையா, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சால் இது கண்டுபிடிச்சிடலாம். இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா. அதுதான் வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த ஈக்குவேஷன் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் தி எர்த்து. இப்போது சப்போஸ் எர்த்தோட மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த ஈக்குவேஷனை வச்சு மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எம்மை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போயிடணும். இந்த மல்டிப்பிளில் இருக்கிற ஜி டிவைடில் வந்துடும், டிவைடில் இருக்கிற ஆர் ஸ்கொயர் மேலே போயிடும். ஸோ ஜி ஆர் ஸ்கொயர் பை ஜின்னு வந்துடும். இதோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எர்த்தோட மாஸ் வந்து நமக்கு இப்படி கிடைக்கும். m equal to 5.972 into 10 to the power of 24 kilogram நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஜியோட வேரியேஷன்ஸ், ஜி வந்து நான் ஏற்கனவே இங்கே சொன்னோம் இல்லையா, இங்கே ஒரு பாயிண்ட்டு, வேல்யூ ஆஃப் ஜி நாட் சேம் அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் எர்த். பூமியில் எல்லா பகுதியிலுமே வந்து சேமான வேல்யூ ஜிக்கு இருக்காது, அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி மாறும்ட்டு. அது எப்படி மாறும்னு பாருங்கள். ஜி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். அதாவது இந்த ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஆர் ஸ்கொயர் என்னது, எர்த்தோட ரேடியஸ். ஸோ எர்த்தோட ரேடியஸ் அதிகமாக ஆக ஜி என்ன ஆகும், குறையும். ஜி அதிகமாக ஆக ரேடியஸ் குறையும். இதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போது ஈக்வட்டோரியல் ரீஜியனில் ரேடியஸ் அதிகமாக இருக்கும், ஜி வந்து கம்மியாயிடும். ஜியை விட ரேடியஸ் அதிகமாக இருக்கும். அதே போலார் ரீஜியனில் ரேடியஸை விட ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மோர் ஹையர் ஆல்டிடியூட் ஜி வந்து லெஸ் ஆகிடும். ஓகேவா. ஹையர் ஆல்டிடியூட் போக போக ஜி வந்து என்ன ஆகும், லெஸ் ஆகும். இப்போது அதே மாதிரி வேல்யூ ஆஃப் ஜி வந்து ஜீரோவாக இருக்கும் எந்த இடத்துல அப்படின்னா எர்த்தோட சென்டருக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஜியோட வேல்யூ என்னவா இருக்கும், ஜீரோவாக இருக்கும். இதெல்லாம் மேபி 1 மார்க்கில் கேட்கறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்ட் 3 வீடியோவில் இந்த சாப்டர் வந்து ஃபினிஷ்ட் ஆகிருக்கும். பார்ட் 3ல் முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட்டில் ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரியும் கொடுக்குறேன். எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்ட் 1 வீடியோவும் பாருங்கள், பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 வீடியோவும் பாருங்கள். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இதை ஷேர் பண்ணி யூஸ் ஆக வைங்க. புரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், என்னை காண்டாக்ட் பண்ணி டவுட் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். எனக்கு கமெண்ட்லேயும் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, கேட்கல, தெளிவாக இல்லை அப்படின்றதுலையும் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோட வீடியோ அப்லோடெல்லாம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ எல்லாம் நல்லா படிங்க.
இன்னும் டைம் இருக்குது, டைம் இருந்தாலுமே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நாளும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சி நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக புரிஞ்சு ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றின வீடியோ வேணும்னாலுமே வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.